கிருஷ்ணகிரி பாலியல் புகார் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சிவராமன் மரணம் குறித்து கிருஷ்ணகிரி காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜேசுராஜ் வழங்க கேட்கலாம். ஜேசுராஜ் வணக்கம். இது விவகாரம் தொடர்பாக காவல்துறை தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருப்பது என்ன? அதாவது கிருஷ்ணகிரி அருகே உள்ள பர்கூர் கந்திக்குப்பம் பகுதியில் தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில NCC முகாம் போலியாக நடத்தி அதுல மாணவிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்குல 11 பேர் இதுவரை கைது செய்யப்பட்ட நிலையில நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி சிவராமன் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டார். இவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பு, அதாவது கடந்த 19ஆம் தேதி கைது செய்யப்பட்ட சிவராமனுக்கு அவர் தப்பி ஓடிய நிலையில அவர் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக அவர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பெற்று வரும்போதே அவர் அவருடைய பரிசோதனையில் அவர் ஏற்கனவே அந்த எலிமருந்து பேஸ்ட் என்பதை சாப்பிட்டுள்ளார் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து மருத்துவர்களுடைய பரிந்துரையின் பேர்ல அவர் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக மேல் சிகிச்சைக்காக மாற்றியுள்ளனர். அது 21ஆம் தேதி அவரை அங்க சேலம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாங்க. அதனை தொடர்ந்து அங்க 2 நாள் சிகிச்சையில் இருந்த அவர் இன்று அதிகாலை 5:30 மணி அளவுல இறந்திருக்கிறாரு. இந்த நிலையில காவல்துறை ஒரு விளக்கம் அளிச்சிருக்கு. அதாவது ஏற்கனவே அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பாகவே அவர் எலி பேஸ்ட் மருந்தை உட்கொண்டாரு. அதனால்தான் அவருக்கு உடல்நிலை மோசமாகி அவர் இன்று இறந்திருக்கிறார் என்ற தகவலை மாவட்ட காவல்துறை விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதே போல போலீசார் கைது செய்வதற்கு முன்பாகவே இந்த எலி மருந்து பேஸ்டை அவர் சாப்பிட்டுள்ளார் என்பது போலீசாரினுடைய விளக்கமாக இருக்கிறது. அதே போல அவர் ஏற்கனவே இந்த சிவராமனுக்கு குடும்ப பிரச்சனை இருக்கிறது. இந்த குடும்ப பிரச்சனை காரணமாக கடந்த மாதம் 9/7/2024ஆம் ஆண்டு எலிமருந்து ஏற்கனவே சாப்பிட்டு அதே போல TCR மருத்துவமனை கிருஷ்ணகிரியில உள்ளது, அந்த மருத்துவமனையில அவர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார் என்பதையும் போலீசார் விளக்கம் கொடுத்திருக்காங்க. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயசுராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.